உங்க மாமியார் கதையை உங்க மாமியார் பார்த்துக்கவே. நீ சும்மா இந்த விஷயத்துக்கு தலையாடாத. கல்யாணம் கட்டிட்டு போயாச்சு, இனி எதுக்குமா வீட்டுல வம்பு இழுத்துட்டு கிடக்கா? ஏமாவா என்ன வம்பு இழுத்துட்டு இருக்கா? அவளை பத்தி நீ வம்பு இழுக்கான்னு சொல்லிட்டு இருக்கா? இப்ப என்னத்த சொல்லிட்டேன்? அவ வீடுன்னு சொன்னேன், அது ஒரு குற்றமா? அதுக்கு உங்க மகன் இந்த பேச்சு பேசுறா? தேவையில்லாம அமைதியா இருந்தா அந்த பிரச்சனை வருமா? சண்டை நீண்டுகிட்டே தானே போகும். ஒரு வீட்டுல பிரச்சனை இருக்கும்போது அமைதியா இருக்கிறது எல்லாத்துக்கும் நல்லது. அதை தான் நான் சொன்னேன். உன் தம்பி இப்படியே இருக்கிறது நல்லாவா இருக்கு? பிள்ளையும் பொண்டாட்டியும் தனித்தனியா எல்லாம் ஒன்னா இருந்தா உங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். உன் தம்பி இப்படியே இருந்துட்டா உனக்கு நல்லாவா இருக்கும்? யோசிச்சு பாரு. நாளை பின்ன உன் வீட்டுல ஒரு நல்லது கெட்டதுக்குலாம் அவன் ஜோடியா வந்ததானே நல்லா இருக்கும். தனியா ஒத்த மரமா இருந்தா நல்லாவா இருக்கும்? அது நாங்க மட்டும் நினைச்சா போதுமோ? உங்க தங்கச்சி நினைக்க வேணாமோ? அவதான் உங்க வீட்டுல வந்து உட்காந்துட்டு கிடக்காவ. நாங்களும் உங்க வீட்டுல வந்து போய் சொல்லிட்டு உட்காந்து கிடந்தோம். உண்மையை சொல்லிட்டு போக வேண்டியதானே? சொல்லியிருந்தா என் தம்பிக்கு ஏன் கோவம் வரப்போகுது? பண்ற பிரச்சனையெல்லாம் நீங்களும் பண்ணி போடுறீங்க. அப்புறம் எல்லா பள்ளியும் தூக்கி ஏன் மேல போட்டுருவீங்க. வாழ வந்த பிள்ளை இங்க என்ன வந்து பண்றா, இங்க என்ன வந்து பண்றான்ட்டு நான் உங்க வீட்லயே ஒன்றாட்டம் கடந்துட்டு கிடக்கேன். நீ ஒன்றாட்டம் கிடைக்கலையோமா, அது தேவையில்லாத விஷயம். இப்ப நான் பேசிட்டு இருக்கும் போதே நீ குறுக்க வந்து பேசிட்டு இருக்கா. உங்க அம்மைக்கு கோவம் தானே வரும், நீங்க பேசி ஏற்றி விட்டீங்கன்னா அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப நான் பேசிட்டு இருக்கேன். என்ன நியாயம் இருந்தாலும் என் தங்கச்சி அமைதியாக தானே இருக்கா? ஏதாச்சும் ஒரு வாய் பேசலாம், அவ பாட்டுக்கு இருக்கா? அதை தான் சொல்ல வந்தேன். அம்மா உங்க குடும்பம், நீங்க ஏதாச்சும் பேசி ஏதாச்சும் பண்ணிக்கங்க. எனக்கு என்ன வந்து போச்சு? நான் இங்கே வந்து கிடக்க போறேன். என்னமோ எப்ப பாரு என்னையே எல்லாம் குறை சொல்லிட்டு இருக்காங்க. நான் பேசல, வாயே திறக்கல. நீங்க ஏதாவது பண்ணிக்கங்க. ஏம்மா நீ பேசி முடிச்சுட்டு வாமா, நான் போறேன். அங்கே உட்காந்து கிடக்கேன். நீ பேசி முடிச்சுட்டு உன் மருமகிட்டையும் மருமக குடும்பத்திலையும் குழஞ்சிட்டு வா. ஏதோ பேசி முடிச்சு கூட்டிட்டு வாங்க. வந்தா வீட்டுல சோறு பொங்க ஆள் இல்லாம கிடக்கு. சோறாச்சு பொங்கி போட்டுட்டு கிடப்பா. வாங்க குழந்தை, எப்படி இருக்கீங்க? என்ன பொண்டாட்டி பிள்ளைலாம் வீட்டுக்கு கூட்டிட்டு போற மாதிரி என்ன இல்லையா உங்களுக்கு? நல்லா இருக்கேன் மைனி, நீங்கெல்லாம் எப்படி இருக்கீங்க? என்னத்த சொல்ல போங்க. வந்து வீட்டுல கிடக்கா, நாங்க எப்படி எல்லாம் நல்லா இருக்க முடியும்? உங்களுக்கு நியாயமா இருக்கா? ஏதோ கோவத்துல நீ போனீங்க, சரி அப்புறம் ஏதாச்சும் ஒரு ஃபோன் கேம் பண்ணி ஏதாச்சும் பேசலாம்ல, அவளை கூப்பிட்டு போலாம்ல வீட்டுக்கு. நீங்க அவ எதுக்கு வந்து கூட்டிட்டு போனோம்? அவ வீடு, அவ வர வேண்டியதானே. அவ தான் போய் சொல்லிட்டு அங்க வந்து கிடந்தா அவங்க வீட்டுல. ஏதோ நாங்க கோவத்துல அன்னைக்கு வந்துட்டு போனோம். வர வேண்டியதானே நீ நேர கிளம்பி வீட்டுக்கு. அவளை யாரு என்ன சொல்ல போறா? சரி நீ பேசிட்டு வாழ, நாங்க போயிருக்கேன். அக்கா தனியா இருக்கா, நான் அக்கா கிட்ட போய் இருந்துட்டு வரேன். இல்லைங்க ஒரு முடிவு தெரிஞ்சுட்டு போயிடலாம். பேசுங்க, நீங்க போனா என்ன அர்த்தம்? பேசிட்டு போங்க. என்னத்த பேசணும்? புருஷங்காரன் அவன் இருக்கான், உன் தங்கச்சி அங்க இருக்கா. பேசி அமுச்சு விடுங்க. வந்தா அவன் கூட்டிட்டு வர போறான். எனக்கு இதுல என்ன இருக்கு? எனக்கு ஒன்றும் இல்லை. நான் உன் வீட்டுல இருக்கிறது உனக்கு கஷ்டமா இருக்கோக்கா? உன் நிம்மதியெல்லாம் கெட்டு போயிருதோ? ஏன்டி கேக்கா? நான் அப்படி நினைப்பேன் உன்ன? பின்ன என்ன, நான் என்னமோ சோகத்துல துக்கம் தாங்காம உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிற மாதிரி இல்லை. அங்க எப்படா போவேன்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இல்லை. நீ வந்தோடனே கெஞ்சிட்டு கிடக்கா கூட்டிட்டு போலையான்னு. அப்ப கேட்காம இப்படி ஆடி இருக்க முடியும்? வாழ்க்கை என்ன உங்களுக்கு விளையாட்டா இருக்கும்? எத்தனை நாள் அக்கா வீட்டுல இருப்பா நீ? என்னைக்கு இருந்தாலும் புருஷன் வீட்டுல போய் சேர வேண்டியதானே நீ? அது அங்க நினைப்பு இருக்கணும். நம்மளா வாங்க கூட்டிட்டு போகலான்னு கூவிட்டு கிடக்கக்கூடாது. கடந்து அவியலுக்கு பொண்டாட்டி பிள்ளைன்னு அக்கறை இருந்தா கூப்பிட வருவாவல்ல. ஏன் வராம இருக்காவே? அவிய பாட்டுக்கு பீச்சு கீச்சுன்னு சுத்திட்டு தானே திரியிறாவ. அக்காவையும் அம்மாவையும் கூட்டிட்டு கொஞ்சமாச்சும் பெத்த பிள்ளை ஞாபகம் இருந்தா இப்படிலாம் அலைவாவலா? இவி இப்படி என்ன இலக்காரமா வைக்க போய் தானே எல்லாரும் ஒவ்வொரு கேள்வி கேட்காவ. என்ன பேச்சு பேசுறாவ அவிய அக்காலாம்? எல்லாத்தையும் பொறுத்துட்டு தானே நான் இவ்வளோ நாள் அந்த வீட்டில் கிடந்தேன். இனிமேலாம் என்னால் கிடக்க முடியாதுன்னு தான் நானும் ஒரு முடிவோட இருக்கேன். உன்னை ஊருக்கு அனுப்பி தானே வச்சேன். நீ உண்மையை சொல்லிட்டு வர வேண்டியதானே. 2 நாள் கழிச்சு வரேன், அக்கா வீட்டுல இருந்துட்டு வரேன்னா நான் என்ன சொல்ல போறேன்? நான் எங்க அம்மாவை சமாளிக்க போறேன். நீ என்னத்துக்கு போய் சொல்லிட்டு கிடந்தா? அதனாலதான் எனக்கு கோவம் வந்துட்டு நான் எப்படியும் 2 நாள் கழிச்சு கூப்பிட வரணும்னு தான் இருந்தேன் உன்னை. ஆமா, சும்மா அந்த கதையெல்லாம் சொல்லாதீங்க. உங்க அம்மாவும் அக்காவும் தனியா இருக்காவ, போய் கம்பெனி கொடுங்க போங்க. சரி மைனி, வர்றதா இருந்தா சொல்லுங்க. உங்க தங்கச்சி இப்பயே நான் கூட்டிட்டு போயிடுறேன். கார்ல தான் வந்திருக்கேன். அவ என் வீட்டுல இருக்கிறது உனக்கு பிடிக்கலையான்னு கேட்டுட்டால, அப்புறம் நான் அவகிட்ட என்னத்த சொல்ல? அவ எவ்வளவு நாள் இருக்காலும் இருந்துட்டு போட்டோம். இனி நான் அவ விஷயத்துல தலையிட மாட்டேன். நான் அவளுக்கு நல்லதுன்னு நினைச்சுதான் அப்படி பண்ணேன். ஆனா அவ என்ன இப்படி தப்பா நினைப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. அவ எப்ப வராலும் வந்துட்டு போட்டு, நீங்க எப்ப கூப்பிடுறீங்களோ கூட்டிட்டு போங்க. என்னத்த சொல்ல? வரியா என்ன? வா போவோம். உங்களோட பீச்சுக்கு கிளம்பி வந்தியல்ல, அப்ப நினைப்பு இருந்திருக்கணும். பொண்டாட்டி பிள்ளை எல்லாரையும் கூட்டிட்டு வருவோம், அவளை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்து ஒன்னா போவான். உங்க பாட்டுக்கு தனியா தானே வந்திய விட்டுட்டு அம்மையும் அக்காலையும் கூட்டிட்டு. அப்புறம் எதுக்கு வந்த இடத்துல பார்த்துட்டு வான்னு கூப்பிடுறீங்களோ? நீ மட்டும் என்ன புருஷன் தனியா இருக்கானு நினைச்சிட்டு பீச்சுக்கு வராம வீட்லயே உட்காந்துருக்கா? அக்கா எல்லாரையும் கூட்டிட்டு நீயும் தானே பீச்சுக்கு சந்தோஷமா வந்திருக்கா. புருஷங்காரங்க தனியா இருப்பானு உனக்கு கவலை இருந்துச்சா? ஆமா, நீங்க கோச்சிட்டு விட்டுட்டு போவிய, நாங்க அதையே நினைச்சு கவலைப்பட்டு அழுதுகிட்டே இருக்கணும். அப்பனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், சந்தோஷமா இருப்பிய. நாங்க கொஞ்சம் சந்தோஷமா வந்துடக்கூடாதே, உடனே உங்களுக்கு பொறுக்காது. சரி இப்ப வரியா என்ன? நீ பேசிக்கிட்டே இருந்தா பேசிக்கிட்டே தான் கிடக்கணும். அப்புறம் சண்டை தான் வரும் நம்ம 2 பேருக்கும். என்ன சொல்றா முடிவா? நீ தேவையில்லாம பாரு, நீ பண்றதுனால அவிய 2 பேரும் பிரிஞ்சிருக்காவ. நீ வீட்டுக்கு வந்தீங்கன்னா சுஷ்மாவும் வருவா. பார்த்து யோசிச்சு முடிவெடு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அம்மையும் அவிய பாட்டுக்கு போயிட்டாவ. அவ வரதா இருந்தா கூட்டிட்டு வா, உன் இஷ்டம்ட்டு போயிட்டாவ. அழகா சொல்றேன், 2 பேரும் கிளம்பி வாங்க போவோம் வீட்டுக்கு.